பர்தாவின் நோக்கம் என்ன? அழகை மறைத்துக் கொள்வது. அவர்களுடைய அங்கங்கள் தெரியாமல் மறைப்பதற்குத்தான் பர்தா. அந்த பர்தாவை டைட்டாக வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவனை என்னவென்று சொல்வது? பர்தா மார்க்கம் எதற்காண்டு வலியுறுத்தி இருக்கிறது? அழகை மறைப்பதற்காக, அவங்களுடைய அங்கங்கள் தெரியாமல் இருப்பதற்காக, ஒழுக்கத்தை பேணுவதற்காக கொடுக்கப்பட்ட பர்தாவுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? அவங்களுடைய அங்கங்கள் எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு பர்தா. அந்த பர்தாவை வாங்கி கொடுத்தது யார்? அந்த குடும்பத்தின் தந்தை தான், அந்த குடும்பத்தின் பொருளாளர் தான், அந்த குடும்பத்திற்காக உழைப்பவர் தான் அதை வாங்கி கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய அசிங்கம்! அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு துணை போகிற இந்த தலைவன் இருக்கிறானே, இந்த தந்தை இருக்கிறாரே, இந்த சகோதரர் இருக்கிறாரே, இவர்கள் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள், தொற்றும் சொர்க்கம் தடை செய்யப்பட்டவர்கள். ஆக தன் மகள் விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, ஒழுக்க விஷயத்திலும் மிக கண்டிப்புடன் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களிலே பிப்ரவரி 14 என்று ஒன்று வரும். அதற்கு பேர் லவ்வர்ஸ் டேயா, லவ்வர்ஸ் டே, அதான் வாலண்டியர்ஸ் டே அப்படி என்று சொல்லிக் கொள்வார்கள். இது எவ்வளவு அராச்சாரமான பாவமான ஒரு காரியம்! இதற்காக வேண்டி உங்களை ஹைடு செய்து வைத்துக் கொண்டு எத்தனை ஸ்டேட்டஸ்கள் பறக்கும் தெரியுமா? நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த மொபைலில் தான் பல வீடியோக்களை டவுன்லோட் செய்து காதல் தான் புனிதமானது அப்படி இப்படின்னு ஒட்டு பலவையான ஸ்டேட்டஸ்களை எல்லாம் விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாது, பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்டஸை வைப்பாங்க, பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த போட்டோ வைப்பாங்க, அதுல பாப்பாவை ஹைட் பண்ணி வச்சிருவாங்க, உம்மாவை ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம புள்ள போடுற ஸ்டேட்டஸ ஊரே பார்த்து சிரிக்கும், நமக்கு மட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட தந்தையை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நிரந்தரமாக சொர்க்கத்திற்கு தடை செய்யப்பட்டவர்கள், நிரந்தரமாக சொர்க்கத்திற்கு தடை செய்யப்பட்டவர்கள். இதெல்லாம் மிக பெரும் பாவமாக மார்க்கம் பார்க்கிறது. ஆக நம் மகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறோமா, அந்த ஆடைகள் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கிறோமா, அந்த மொபைலில் ஒழுக்கம் போடப்பட வேண்டும். அவர்கள் எதை பார்க்கிறார்கள், எதை பார்க்கவில்லை, என்ன செய்கிறார்கள், என்ன ஸ்டேட்டஸ் போடுகிறார்கள், யாரிடத்தில் சாட் செய்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், யாரிடத்தில் பேசுகிறார்கள், யாரிடத்தில் பழகிறார்கள் என்று தெரியாதவர்கள் அந்த தந்தை புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தர நரகத்துக்குரியவராக நமது பிள்ளைகள் மூலம் நாம் ஆகிவிடக் கூடாது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட 3 நபர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஃபத்துல் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிம் ஜன்னா, சொர்க்கத்திற்காக வேண்டி தடை செய்யப்பட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். பர்தா வாங்கி கொடுக்கும் போது அவர்கள் அழகு வெளியே தெரியாதவாறு அவர்களுக்கு ஒரு டைட் இல்லாமல் லூசாக வாங்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மொபைலுக்கு போன் வாங்கி கொடுக்கிறீர்களா, அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை கண்காணிக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் நாம் ஒரு சிறந்த தந்தை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும்.